உறவுகளே வணக்கம். இப்ப நம்ம பாரம்பரிய இனிப்பு வகைகளில் ஒன்றான சுழியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல சுழியம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, இனிப்பு சுவைக்காக வெல்லம், வாசத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய், மாவுக்கு மைதா இல்லனா அரிசி மாவு எடுத்துக்கலாம். மாவுல கலக்க கொஞ்சம் மஞ்சத்தூள், சுழியம் பொரிக்க சமையல் எண்ணெய். இப்ப சுழி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வெந்த பிறகு கடலைப்பருப்போட வெல்லம் மற்றும் ஏலக்காயை சேர்த்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும். பிறகு அது சிறு சிறு உருண்டையா உருட்டி வச்சுக்கணும். அடுத்தது மைதா இல்லனா அரிசி மாவுல மஞ்சத்தூளோட சிறிது உப்பு சேர்த்து மாவை நல்லா கலக்கி வச்சுக்கணும். அப்புறம் அந்த சிறு சிறு உருண்டைகளை மாவுல நினைச்சு சூடான எண்ணெயில போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தா அவ்வளவுதான். சுவையான நம் தமிழ் பாரம்பரியத்தில் ஒன்றான சுழியம் ரெடி. பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குல்ல? ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திக்கிறேன்.